இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பத்திய சமையல் பண்ண போகிறோம். குட் மார்னிங். அதுக்கு முன்னால் மாலட்சேபம் இல்லையா, மகாலய சேவம்னா பித்திருக்கள் வரும் 15 நாட்கள். எந்த பித்திருக்கள்? எல்லா பித்திருக்களும் வராங்க பரம்பரையாக. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப ஹெவி உணவுகள்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஒரு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் தவச சமையல் மாதிரியும் இல்லை, சமாராதனை மாதிரியும் இல்லாமல் ஒரு சிம்பிளான எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த 15 நாள் பண்ணுவோம். வெங்காயம் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பருப்பு தொகையல், ஒரு இன்ஸ்டன்ட் ரசம், மிளகு ரசம், அப்புறம் வாழைக்காய், ஒரு பொடி மாஸ் பண்ண போகிறோம். சாதம் இப்போது ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் தனியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அளவு போதுமானது. ஒரு 1/4 டம்ளர் அரிசி, ஒரு சும்மா 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி வச்சு இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செட் பண்ணிவிடு. இந்த மாதிரி ரைஸ் குக்கருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சமையல் ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ அடுப்புக்கிட்ட நிற்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து மேலே வச்சிடலாம், அது பாட்டுக்கு ஆகிடும். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணலாம். இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணலாம். அன்பே சிவம், அன்பை எங்கும் பரப்புவோம், அதுதானே நம்மளோட ஐடியா ஆஃப் யூடியூப். அதனால் எல்லா மக்களும் சௌக்கியமாக இருக்கணும். அதனால் ஆன்மீக வழியில், நேர்மையான வழியில் நம்ம வாழ்க்கை வாழணும். அப்போ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. கடவுள் சில சமயம் சோதிப்பார். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக நல்ல குணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது கடைசியில். ஸோ அது சின்னதாக ஒரு சின்ன அரட்டை பண்ணிட்டேன். ரொம்ப இப்போ அரட்டை அடிக்கிறது இல்லை, பெரிய விஷயம் லாங்காக போடுறதில்லை. ஏன்னா எல்லோரும் ரசிக்கிறாங்களானே தெரியல எனக்கு. நோ கமெண்ட்ஸ். அதனால் சரி, இப்போ நம்ம எல்லோரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா, போங்க ஒருத்தருக்கு என்ன சமையல் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுனே தெரியல, மிஞ்சி போயிடுறது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அந்த மிஞ்சி போகாமல் 1/4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுருக்கோம். இப்போ இது பாருங்கள், மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி பழம் இது போடுறோம். சரியா? அடுத்தது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுறா, தினமும் அன்னைக்கு கருவேப்பிலை உடம்புல சேரட்டும், அயர்னு தலைமுடி நல்லாயிருக்கும், அயர்ன் சத்து சேரும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிலில் நிற்கணும். கண்டிப்பாக முகம் படாமல் பேக்கில் காமிச்சு இந்த மாதிரி உடம்புல மட்டும் படுற மாதிரி நிற்கும். தலையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க தலையை. ஸோ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். அப்புறம் ஒரு பிட்டு புளி, கொஞ்சம் அந்த ஒரு டேஸ்ட் வரதுக்காக போட்டாச்சு. இப்போ இஞ்சி வயிற்று புண்ணு இல்லாதவா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி வாசனையாக ரசம் சூப்பராக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த இஞ்சி காரம் தாங்க முடியாதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் எது போட்டாலும் எல்லா கறியில் தாளிக்கிறதுனா கூட பாருங்க, இத்தினூண்டு ஒரு 4 வெந்தயத்தை போட்டுருவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி வயிற்று பூச்சி புழுவெல்லாம் வராமல் காப்பாற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சேர்த்துடலாம் வெந்தயத்தை. அப்புறம் இப்படி மிளகு போட்டுக்கலாம், அளவாக மிளகு போட்டுக்கணும். ஓகே. அப்புறம் சீரகம், அகத்தை சீர் பண்ணும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, கேஸுக்கெல்லாம் நல்லது, குளுமையாக்கும் உடம்ப. அதனால் இந்த இது நம்மளோட அஞ்சரை பெட்டியிலேயே நம்மளுக்கான இந்த உணவே மருந்துங்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம மதிக்கணும். அதுக்கு தான் உழவர்களுக்கு ரொம்ப டெய்லி நன்றி சொல்லணும். அவெல்லாம் இதை விளைய வைக்கலைன்னா நம்ம எங்கே சாப்பிட்றது? நம்மளுக்கு வியாதியெல்லாம் தெரியாகாது. அன்னன்னைக்கு ரொம்ப டாக்டர்கிட்ட போய்ட்டு காஸ்ட்லியான டேப்லெட்லாம் சாப்பிடாம தயவுசெய்து தினம் இந்த மாதிரிலாம் நான் டெய்லி குடிக்க வேண்டிய ஒரு மார்னிங் ட்ரிங்க் போட போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ரசம் டெய்லி வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் இருக்குது, ஒன்று போகிறோம் சாம்பாரோ ரசமோ பண்ணுறோம், அப்படி வேண்டாம். டெய்லி நீங்கள் ரசம் கொஞ்சம் சாப்பிட்ணும்.
நீங்கள் மிச்சம் என்ன சாப்பிட்றீங்களோ என்னமோ ரசம் சாப்பிட்ணும். ஏன்னா அதில் தான் வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும், அப்புறம் பல பிரச்சனைகள் வரும், வாட்டர் டீஹைட்ரேட் ஆகிற சான்ஸ் இருக்கனால கொஞ்சம் ரசம் தெளிவாக விட்டுக்கணும். தினமே சாப்பிட்ணும் ரைஸோட. இல்லை சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்றவ இந்த மாதிரி போட்டு, இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி தான். அதை வந்து கொஞ்சம் நல்லா குடிக்கிறதா இருந்தால் ரசமாக இருந்தால் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தின்னாக பண்ணி கொஞ்சமாக கம்மியாக உப்பு போட்டு குடிச்சிருங்க, நல்லது. சூடு பண்ணி கூட அழகாக மிளகு கஷாயம் மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. மிளகு கஷாயத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? தக்காளி ஒன்று ஆட் பண்ணுறோம், அவ்வளோதானே. ஸோ அதனால் இந்த மாதிரி இது போட்டு குடிச்சிக்கோங்க, ஆரோக்கியமாக இருக்கும், வாய்க்கும் மனசுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த ரசம் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம துவையலுக்கு வறுத்து அரைச்சிக்கலாம். ஓகேயா? இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போது ரசம் வந்து அளவோடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ 2 கரண்டி, இப்போ இந்த மாதிரி கரண்டியில் 2 கரண்டி சாப்பிடுவேளா, இல்லை 2 கரண்டி சாப்பாட்டுக்கு தாராளமாக விட்டுண்டு ஒரு பர்சனுக்கு சொல்கிறேன். இன்னொரு கரண்டி சரி சாயங்காலமாக குடிச்சிக்கலாம் சுட சுட அப்படின்னு இருக்கிறவளுக்கு நல்ல சளி அதெல்லாம் வராமல் இருக்கும், மூச்சு திணறல் எல்லாம் வராமல் இருக்கும். அதனால் பாருங்கள், முதல்ல தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. 1 2 3, அவ்வளோதான். இவ்வளோதான். இதுக்கு மேலே ரசத்தை பெருக்க வேண்டாம். நீங்கள் பெருக்கினால்தான் மாட்டிப்பீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா விட்டுக்கோங்க. இல்லை அப்புறம் வேணும்னா தேவையான உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச விழுதை போட போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு தேங்காயை ஆட் பண்ணலாம். இது வந்து தேங்காய் பால் வந்து தினமுமே, இப்போ தினமுமே ரசம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சொட்டு தேங்காய் விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் போட்டோன்னா தேங்காய் அதோட பால் இருக்கு இல்லையா, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அப்புறம் இதில் பல சத்துக்கள் இருக்குது, மைன்யூட்டாக இருக்குது. அதனால் அதை போட்டுக்கலாம். தேங்காயை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது மைசூர் ரசம் மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே. அப்புறம் இந்த விழுதை நம்ம இதில் கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா, இங்கே வருங்க, அரைச்சி விட்டதை விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சப்பொடி இல்லாத சமையல் கூடாது இல்லையா, மஞ்சப்பொடியை கண்டிப்பாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரி, இது என்னது, உப்பில் வந்து இந்த தர்பப்புல் போட்டிருந்தேன். இந்த கிரகணத்தன்னைக்கு போடணும் இல்லையா, எல்லா பொருள்லேயும் தர்பப்புல் போடணும். அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது இல்லையா. நான் நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். மூதாதையர் வந்து பைத்தியக்காரங்க இல்லை, பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. டெலஸ்கோப்பும் இல்லாமல், எதுவுமே எந்த வசதியும் இல்லாமல், கோள்களை இன்றைக்கி இது வரும் அது வரும் இது வரும்னு நாட்களை குறித்து பஞ்சாங்கம் எழுதி எவ்வளோ ப்ரில்லியண்ட்டு, எத்தனை சித்தர்கள் எத்தனை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா. அதனால் அவள் சொல்கிறத ஜஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூட நம்பிக்கை அது எதுவுமே சொல்ல வேண்டாம். சரி, அவள் ஏதோ காரணமாக சொல்லியிருக்கா, அது கண்டிப்பாக இருக்கும். இதனால் ஒன்றும் நம்ம நஷ்டமும் ஆக போகிறதில்ல. இது போட்டதுனால நம்மளுக்கு நஷ்டம் ஆக போகிறதா? உப்புலேயும் எண்ணெயிலையும் பால்லையும் தயிர்லேயும் போட்டுருவோம் கிரகணத்தன்னைக்கு. ஓகேயா? தர்பை புல், சாதாரண இந்த அருகம்புல் அதெல்லாம் கிடையாது, இது தர்பை வேறு. சரியா? சரி, இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ட்ரெடிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. வி ஆர் த பிரிட்ஜ் ஃபார் தி ஃப்யூச்சர் ஜெனரேஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பெண்கள் தான் இதுக்கு போய் ஆண்களையெல்லாம் இழுக்காதீங்க, அவங்க பண்ணிட்டோம் இவங்க பண்ணிட்டோம் வேணா, நம்ம தானே கிரேட் சக்தி. ஆமாம், இதோ உப்பு அளவாக கொஞ்சமாக போட்டுக்கோ, ரொம்ப வேண்டாம். கருவேப்பிலையை போட்டு அரைச்சாச்சு, மேலே கொத்தமல்லி இருந்தால் இப்போ கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரே குக்கரில் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, ரெடி. இப்போ நம்ம இந்த அரைச்சோம் இல்லையா, கருவேப்பிலை சீரகம் மிளகு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் இப்போ நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி விதை சேர்த்துருந்தா அதுலேயே சேர்த்து கூட கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம். நான் பொடியாக இருக்குது என்கிட்ட, அதனால் இந்த மாதிரி கொத்தமல்லி பொடியை ஒரு துண்டு குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுறேன். ஏன்னா ஒருத்தருக்கு தானே, நம்ம ரொம்ப போடணுன்னு அவசியம் கிடையாது. அதை விட இந்த கொட் ரசம் இந்த சீரக ரசம் இதுக்கெல்லாம் ஹைலைட் என்னென்னா, துளியூண்டு வெள்ளைப்பொடி கண்டிப்பாக போடணும். போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அது கொஞ்சோண்டு அயனும் சேரும், ஹெல்த்து தான், நல்லது தான். சரி, இது நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். வாழைக்காய் அரை வாழைக்காய் போகிறோம் ஒரு ஆளுக்கு. அப்புறம் சாலட் வேணால் பண்ணிக்கலாம். இந்த பச்சடி, கியூக்கம்பர் பச்சடி, கேரட் பச்சடி, பீட்ரூட் பச்சடி எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் மாலை பச்சலை எல்லாம் சேர்க்கறது கிடையாது. அதனால் இந்த வாழைக்காய் கியூக்கம்பர் சேர்க்கலாம். வெள்ளரிக்காய் பச்சடியே பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. இதை வந்து முடியலாம், அவ்வளோதான். இப்போது அடியில் சாதம், இந்த வாழைக்காய் இதுக்கு வந்து பொடி மாசுக்கு வந்து வாழைக்காய் வச்சாச்சு, ரசம் வச்சு ரசத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இது கொதிச்சதுன்னா தாளிக்க வேண்டியது தான், ஒன்றுமே இது கிடையாது. ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கிங் மோடில் தான் இருக்குது. நேற்று வந்து இப்போ கொஞ்சம் பாதியில் ஆஃப் பண்ணினேன், நல்லா குக்கிங் மோட்லேயே இருக்குது பாருங்கள். குக்கிங் மோடு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு இப்படி ஒரு ரைஸ் குக்கர் இருந்தால் போகிறோம், எல்லாமே பண்ணிடலாம். நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடலாம் இதை பார்த்துட்டு. அதனால் இது குக்கிங் மோடில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீப் வார்ம் மோடுக்கு வந்தாச்சு. குக்கிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம். கீப் வார்ம் வந்துடுத்து. இதை இப்போ திறந்து பார்க்கலாம். ரசம் ரெடி ஆகிடுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. சொட்டு தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வாழைக்காவும் வெந்தாச்சு பார்த்திங்களா. வேணுங்கிற அளவுக்கு அமுங்கிறது இது எப்படி. ஸோ அதை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்தாச்சு. இந்த இங்கே அடியில் இருக்கிற அளவாக தண்ணி வைக்கணும். அடியில் தண்ணி நம்ம வற்றித்துனா தான் உங்களுக்கு வத்துற வரைக்கும் சாதம் குக் ஆகும். வற்றின அப்புறம்தான் இது வந்து இந்த கீப் வார்ம் மோடுக்கு வரும். சரியா? இந்த பிறகு அரிசி நல்லா முளையாக வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ சாதம் ரெடி, ரசம் ரெடி. இந்த சும்மா தாளித்தா போதும். பொடி மாசுக்கு தேங்காயை போட்டு தாளித்தா போதும், அவ்வளோதான். சீக்கிரமாக ஒரு தொகையில் அரைச்சா போகிறது, அவ்வளோதான். சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது. ஏன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க தனியாக இருந்தீங்கன்னா இது பாட்டுக்கு நீங்கள் கவலைப்படாமல் வச்சுட்டு குளிக்க இல்லை வேறு கோலம் போடவோ வேறு எதுக்கோ போகலாம், வேறு வேலைக்கு போயிடலாம். சரியா? இதோடையே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தீஞ்சு போயிடுமோ அதுவோ இதுவோன்னு கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்தது நம்ம பருப்பு தொகையல் பண்ண போகிறோம். இப்போ பருப்பு தொகையலுக்கு துவரம் பருப்பு ஒரு 2 பெரிய ஸ்பூன், அவ்வளோதான். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் அளவு. ஒரு ஆளுக்கு போகிறோம். மிச்சம் இருந்தால் கூட இது நம்ம தண்ணி விடாமல் அரைக்கிறதுனால மிச்சம் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் கெடாது. இப்போ இதுக்கு ஒரு 3 மிளகா, கொஞ்சம் இஞ்சி, நம்ம வேணுங்கிற உப்பு போட போகிறோம். வறுத்துட்டு அப்புறமா போடலாம். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். சரியா? நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ சேர்ப்பேன். இப்போ வந்து வதக்கிறதுக்கு கூட நம்ம வறுக்கிறதுக்கு, பருப்பை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ காயட்டும், கடுகு வெடிக்கும். கடுகு வெடிக்கும். இந்த 3 பச்சை மிளகாயை போட்டுவிடுங்க. கொஞ்சம் புளியும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த துவரம் பருப்பை போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், அதனால் நான் போடுறது கிடையாது. தேங்காய், உப்பு, புளி, இதுதான் பழைய கால ஒரு பருப்பு தொகையிலுக்கு. கருவேப்பிலையெல்லாம் போடுறது கிடையாது. வேணும்னா உங்களுக்கு என்னென்னா ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க, அதனால் தப்பு கிடையாது. ஸோ இதை நான் கோல்டன் ப்ரௌனாக
வறுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த மாதிரி நான் வந்து தேங்காயை துருவி வயசானவங்களுக்கு கொஞ்சம் விரலெல்லாம் கொஞ்சம் நரம்புகள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். தேங்காய் துருவதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரையாவது விட்டு சர்வெண்ட்டோ யாரையாவது விட்டு தேங்காயை இப்படி துருவி வச்சுட்டு ஒரு குட்டி குட்டி பேக்கெட்டில் ஒரு தேங்காயை மொத்தமாக துருவி இப்படி பேக்கெட்டில் வச்சுட்டுன்னா சமைக்கிறது ஈஸியாக. யங்ஸ்டர்ஸ் கூட அப்படி பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. தேங்காயை துருவி வச்சுட்டு பேக்கெட்டில் இப்படி போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு சமைக்கும்போது உங்களுக்கு சிரமம் இருக்காது. எல்லாம் ரெடிமேடாக இருக்கும். காய்கறி நறுக்கி அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சுழுவாக சமைச்சிடலாம். அரை மணி நேரம் தான், இல்லை மீறி போனால் 40 மினிட்ஸ் சமைச்சி இறக்கிடலாம் டக்குன்னு. சரியா? சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுணும். அப்போ போய் பன்னெண்டு போய் இங்கே எண்ணெயை விட்டுட்டு தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பக்கம் பக்கமாக எடுத்து வச்சுக்கணும். போரும் இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேக்கெட்டில் ஒரு ஃப்ரீசரில் போட்டுக்கணும். இது வெறும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் போட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் முன்னாலே எடுத்துகிட்டு கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஒரு கப்பில் போட்டுண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு உடனே கையோடு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அது தாங்கும். இல்லைன்னா புளிச்ச வாசனை ஒரு மாதிரி வந்துடும், ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சர்வெண்ட் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபுல்லாக துருவி கொடுக்க சொல்லி, இல்லைனா பத்தை போட்டு கொடுத்து மிக்சியில் ஒரு அடி அடித்தா கூட இப்படி வந்துடும். நீங்கள் வயசானவங்களுக்காக சொல்கிறேன், சிங்கிள் பர்சன் சொல்கிறேன். கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சமையல் ஈஸியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல குட்டி டிப்ஸு போடுறேன். அது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிட்டேன். இதோட துளிவுண்டு அந்த தேங்காயை போட்டு நம்ம ஒரு சும்மா அந்த சூட்டில் தேங்காயை போட்டால் போகிறோம். அது சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம ஒரு பத்திய சமையலாக நம்ம ஒரு மாதிரி பண்ணுறோம், சிம்பிளாக பண்ணுறோம். மாலை பட்சங்கிறதுனால வெங்காயம் கிடையாது. வெங்காயம் இல்லாத சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி வெங்காயம் இல்லைன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெங்காயம் இல்லாமல் சிலதெல்லாம் கேரட் சாதம், கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டுக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக இதில் கூட இப்போ பெருங்காயம் போட போகிறேன் கொஞ்சோண்டு. இதை இப்படி சும்மா லேசாக இது கிடையாது, நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேன். வித்தவுட் ஃபயர் சும்மா அந்த ஹீட்டில் இந்த சூடில் கிளறேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து கரகரன்னு அரைக்க வேண்டியதுதான். வெண்ணெய் சுட்டு ட்ராப்பு தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ரொம்ப விடக்கூடாது. தொகையல் மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேயா? இப்போ நம்ம வாழைக்காய் வெந்தது இல்லையா, இதோ தோலை உரிச்சாச்சு. இதை நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். சும்மா அப்படியே சும்மா அப்படியே 1-2 பெசரி விட்டு, ரொம்ப பிசையக்கூடாது. சும்மா 1-2 பெசரி விட்டுருணும். இன்னும் 2 பெசரி விட்டுட்டு, இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லது உடலுக்கு. கடுகு போடுறோம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், நல்லது. கடுகு போட்டாச்சு. அப்புறம் உளுத்தம்பருப்பு போடவும். அப்புறம் முக்கியமாக நம்ம பொடி மாஸ்க்கு வந்து கடலைப்பருப்பு தான் அட்ராக்ஷன். நல்லா கடலைப்பருப்பு.
சிம்மில் வச்சு பண்ணுங்க. ரெண்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். செவந்துட்டு உடனே இதை போட்டுங்க, வாழைக்காயை போட்டுருங்க. கொஞ்சம் பொடி மாசுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால், தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். சரி, டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்மில் வச்சு கொஞ்சம் வதங்கட்டும். பொடி மாசுக்கு மஞ்சப்பொடி தேவை கிடையாது, அப்படியே ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிறுபுசுரா அப்புறம் இப்போ இது வந்து ஆறிடுத்து. ஸோ நம்ம அரைக்கிறதுக்கு பருப்பு தொகையல் புளியும் வச்சு வறுத்துட்டோம். இப்போ ஆறின ஒன்று தான் மிக்சியில் போடணும். அதே மாதிரி இந்த மிளகா காம்பெல்லாம் எடுத்துடணும். மிளகா காம்போடு அரைக்கப்படாது. இது அதோட இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அது இது எல்லாமே பூரா இந்த காம்பில் தான் சேர்த்து வச்சுருக்கோம் மிளகா. அதனால் காம்போடு அரைக்கப்படாது. இன்னொரு மிளகா கூட இருக்குது, அதையும் காம்பி வச்சுருக்கோம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய், நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பூனில், இது பாருங்கள் இந்த ஸ்பூனில் அளவே சொல்லிடுறேன். இதில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 3 வத்த மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இப்போது உப்பு தேவையான அளவு போட போகிறோம். போதும், ரொம்ப போட வேண்டாம், இவ்வளோ போதும். ஸோ நம்ம இது பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த பொடி பெருங்காயம் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி பெருங்காயம் நல்ல பெருங்காய டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கலப்படம் ஜாஸ்தி இருக்காது கட்டி பெருங்காயத்தில். ஸோ அதை வந்து கொஞ்சம் சின்ன பாட்டிலில் தண்ணி விட்டு இல்லை கப்பில் தண்ணி விட்டு அதை ஊற வச்சு அது நம்ம தொகையிலோட கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம இதை மட்டும் ட்ரையாக அரைச்சி விடலாம். ஓகேயா? இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போடணும். பாருங்க, எண்ணெயை விட்டோன்னா கொஞ்சம் நல்லா அழகாக ஃப்ரை ஆன மாதிரி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் விடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைக்காய் கேஸ் தானே, அரை வாழைக்காய் சாப்பிட்லாம். இதில் இருக்கிற சத்து எதுலேயுமே இல்லை, ABCD எல்லாமே இருக்குது. ஸோ வாழைக்காய் வந்து நல்ல காய் தான், அளவோடு சாப்பிட்ணும், அவ்வளோதான், ஓவராக சாப்பிடக்கூடாது. ஓகேயா? இப்போ பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் துருவெல்லாம் போடுங்க, ஜம்மன் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்குள்ளோ நல்லா தேங்காய் போட்டாலோ அவ்வளோக்குள்ளோ பிரமாதமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை விட்டு கொஞ்சோண்டு நம்ம சிம்மில் வச்ச உடனே பின்னால் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கும். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு புரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பால்னி வச்சாலே அது செட் ஆகிடும், நல்லாயிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த இதுக்கு வந்து
துவையலுக்கு வந்து கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தேன். 3 மிளகா வேண்டாம், 2 போதும். ஏன்னா நான் இது நீல மிளகா காரம் இருக்காதுன்னு நினச்சேன். இதை பார்த்தா செமக்காரம், நல்ல காரமாக இருக்குது, உப்பும் காரமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி விட்ருவேன். ஓகேயா? கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கு. கொஞ்சம் இப்படி தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதோ இந்த மாதிரி இருக்கணும் துவையல்னா. சரியா? நான் கரெக்டாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ், இது ஒரு மாலைபட்ச சமையல், வெங்காயம் இல்லாத சிம்பிள் சமையல். ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒரு நேரம் காத்தால சாப்பிட்ணும், ஈவினிங் டிஃபன் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொடி மாஸ். இது வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பருப்பு துவையல். பார்த்திங்களா எப்படி? இது மாதிரி தான், அப்படி உருண்டையாக வரணும் அளவாக. நான் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். சரியா? அப்புறம் இது வந்து என்ன பண்ணும், ஒரு இன்ஸ்டன்ட் ரசம். எல்லாத்தையும் விட்டு அரைச்சி ஈஸியாக ரைஸ் குக்கரில் 3 in 1 பண்ணிட்டோம். வாழைக்காயும் உள்ளே வச்சுட்டோம், சாதமும் வச்சுட்டோம். எல்லாம் ஒரு 20 minutes 25 minutesல ஆகிடுது, எல்லாமே ரெடி. அப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது தான், தேங்காய் போட வேண்டியது தான். இது வந்து பருப்பு துவையல், சாதம், ஒரு அப்பளம் பப்படம், அப்புறம் வந்து ஏதிக்கே போட்டு வச்சுருந்ததை வடுமாங்காய், நெல்லிக்காய் ஊறுகாய். அப்புறம் தயிர் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணக்கூடாதே, அது ரொம்ப சத்து இருக்குது தயிர். இது நல்ல பாருங்க, உர குத்தின தயிர், பசும் தயிர். எப்படி மஞ்சளாக லைட்டு எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ ஏடோடு எடுத்து இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. அதனால் இது போடுவோம். இதோ இந்த மாதிரி ஒரு சாத்வீகமான சாப்பாடை சாப்பிட்ணும். ஒரு இப்போது ஸ்வீட்டு எல்லாருக்கும், ஸ்வீட்டு டயபெட்டிஸ் அது டெம்ப்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் எதுவுமே பாயசம் பண்ணலை. ஆனால் பண்டிகை நாட்களில் நீங்கள் வந்து சுவாமிக்கு இப்போ நவராத்திரியும் போதெல்லாம் ஸ்வீட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் அது பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். இப்போ மாலைபட்சத்தில் பாசிப்பருப்பு பாயசம் சொட்டு வைக்கலாம், சாஸ்திரத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஹெல்த்தியும் பார்க்கணும். ஸ்வீட் அதிகமாக ரைஸ் சாப்பிட போகிறோம், அதனால் ஸ்வீட் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வடுமாங்காய் கூட ப்ரெஷர் இருக்கிறவா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பட்டுடுத்து, வேறு ஒன்றும் இல்லை. தயிர் கொஞ்சம் செஞ்சுடுது இது மேலே. இப்போது வடுமாங்காய் வந்து ப்ரெஷர் இருக்கிறவா, பிபி இருக்கிறவா ஒரு அலம்பிட்டு நல்லா அலம்பிட்டு, ஏன்னா உப்பு நிறையா இருக்கும் அதில், அதனால் ஒரு அலம்பிட்டு போட்டுக்கோங்க. இது நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கூட்டு சாத்துக்கு. இது வந்து தொட்டுண்டு சாப்பிட்லாம். ஸோ சாதமாச்சு பப்படமாச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்டு, இதுலேயும் நல்ல ஹெல்த் இருக்குது, ஏபிசிடி எல்லாமே இருக்குது இதில். வாழைக்காயில் அரை வாழைக்காய் தான் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது, காம்பேக்டாக. கேட்டாங்க நிறைய பேர், ஐயோ ஒருத்தருக்கு பண்ணால் மிஞ்சுதுன்னு. அப்படிலாம் கிடையாது. இது கரெக்டாக விட்டுண்டு மிச்சம் இருந்ததுன்னா குடிச்சிடலாம். இவ்வளோ தான் வந்திருக்கு, நான் அளவோடு பண்ணியிருக்கோம். சரியா? இந்த மாதிரி கற்றுக்கோங்க. நான் வந்து அனுபவப்பட்டவளுக்கு நான் சொல்லவே இல்லை இது, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்கிறது ஃபார் ஸ்டார்டர்ஸு. அப்புறம் ஜென்ஸ் கூட இதை பண்ணலாமோ இல்லையா? இது ரொம்ப ஈஸியாச்சு. ரைஸ் குக்கரில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வேறு வேலையை பார்க்கலாம். பாய்ஸ் பண்ணலாம், பேச்சுலர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இது பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோன்னா அதில் ரசம், கொஞ்சம் கறி, வதக்கல் கறி, கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது கூட வாழைக்காய் பொடி மாசு கூட நான் கொஞ்சம் விட்டுருக்கேன், சொட்டு 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே சாப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி செஞ்சு
சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னையெல்லாம் கேட்டதே இல்லை நான், இப்போ எனக்கு தேவையாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இதெல்லாம் என்ன பெரிய சமையலா அப்படின்னு நினைக்காதீங்க. இது கூட பண்ண கொஞ்சம் ஸ்டார்ட் தெரியாதவங்க ஒரு மாதிரி ஐயோ எப்படிரா பண்ணுறதுன்னு பதட்டமாக இருக்கிறவாளுக்கு இது நிச்சயமாக யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். அதனால் இந்த பித்திருக்களோட பாவம் சாபம் எல்லாம் போகிறதுக்கு அவங்களோட அனுகிரகம் ரொம்ப வேணும். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற யாருமே கலைகள் இல்லாத ஆளே கிடையாது இந்த உலகத்தில். 64 கலையில் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலை உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸு உடுத்திட்டு நகையை போட்டுட்டாலே அது ஒரு கலை தான், அழகு கலை. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே இப்போ வெளியில் போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போனோம்னு நினைக்கிறோமே, அது ஒரு கலை தான். அதனால் எதுவும் உங்கள்கிட்ட கலை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு கலை உங்கள்கிட்ட இருக்குது, மறைந்து இருக்குமா இருக்கும். அதை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். கண்டிப்பாக உங்கள் ஆயுளில் நீங்கள் அதை என்ன நம்மக்கிட்ட திறமை இருக்குதுன்னு பார்த்து அதை டெவலப் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஹாப்பி. பணத்துக்காக மட்டும் நான் சொல்லலை. இப்போ நான் இதில் வந்து ஒத்த பைசா கூட எனக்கெல்லாம் கிடைக்காது. அதை பற்றி நான் எதிர்பார்ப்பும் இல்லை. கடமை மாதிரி எனக்கு ஆசையாக இருக்கிறதெல்லாம் போட்டுருக்கேன், அவ்வளோதான். 4 பேருக்கு யாருக்காவது 2 பேருக்கு யூஸ் ஆனால் கூட போகிறோன்னு நினச்சிட்டுருக்கேன். சரியா? ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த 15 நாட்களும் எளிமையான உணவு, வெங்காயம்லாம் இல்லாமல் எளிமையான உணவு சாப்பிட்டு, எளிமையான டிஃபன் சாப்பிட்டு, வயிறெல்லாம் கொஞ்சம் ஹாஃப் வயிறு மட்டும்தான் வச்சுட்டு உடம்பை வந்து 15 நாள் க்ளீன் ஆகிடும். இப்போது முஸ்லீம்ஸ் ஜெயின்ஸ் எல்லாம் வேறு மாதிரி விரதம் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சிம்பிளான உணவு சாப்பிட்டு சாத்விக்காக சாப்பிட்டு நம்ம வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு விதம், அவ்வளோதான். அதனால் பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்காக இந்த 15 நாட்கள் நம்மளோட கலைகளுக்கு காரணமான டிஎன்ஏ வழியாக வர கலைகளுக்கு காரணமான நம்ம எந்த கோத்திரத்தில் பிறந்தோமோ அந்த ரிஷிகள்லேருந்து ஆரம்பித்து அத்தனை ஹெரிடட்ரிக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நம்மளோட சாமர்த்தியம், கலைகள், பிஸ்னஸ்ஸு, ஆர்ட்டு, டான்ஸு, பாட்டு எல்லாம் அவகிட்டிருந்து தான் வந்திருக்கு. ஸோ நன்றி சொல்லி இந்த மாதிரி சந்தோஷமாக அவளோட ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க. அதுதான் மகாலய சமையல். நானும் ஒரு சிம்பிளாக போட்டுட்டேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்பே சிவம்.